சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெல்ல வீடை கூடு மனமேன்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் லைஃபே வந்து முடிஞ்சிருச்சு. 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ 11த்துக்கும் அவ்வளோதான் முடிய போகுதுப்பா. ஏ டைப் பி டைப் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டீங்க, 12 வருஷம் ஸ்கூல் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. இதோட நீங்கள் நினச்சா கூட மார்க் ஷீட் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து போக முடியும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆன்சர் கீ எங்கே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏ டைப் பி டைப் 2 டைப்க்கான ஆன்சர் கீயும் 135 இல்லை 140க்குள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா. மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ கம்பல்சரி அதில் இருக்கும். ஓகேங்களா? ஏ டைப்புக்கும் பி டைப்புக்கும் சரி. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கடினமான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு இருந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் சில குட்டீஸ் எல்லாருமே வந்து சொல்கிறீங்க. ப்ரோ ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரோ, சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 1 மார்க் 20க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு? அட்லீஸ்ட் ஒரு 15 எடுக்க முடியலனாலும் கூட ஒரு 10 1 மார்க்காவது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 7 2 மார்க்கோ 7 2 மார்க் தான் நினைக்கிறேன், 7 6 அது ஃபுல்லாக இருந்துச்சா எழுதுகிற மாதிரி? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக 2 மார்க்கில் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். 3 மார்க் ஆல்சோ அதே தான். 3 மார்க்குக்கு 21. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 5 மார்க்கு 7 5 மார்க் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 5 மார்க்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து அடுத்ததாக வந்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்பல்சரி எதுவுமே இருந்திருக்காது. பட் 5 மார்க் எப்படி இருந்துச்சு, அதுவுமே வந்து எளிமையான முறையில் இருந்துச்சா அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஸோ எது எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஸ்டடி நீங்கள் முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறைய பேர் பாதி பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். சில பேர் மேற்கொண்டு படிக்க முடியலன்னா காலேஜ்க்கு வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா. காலேஜில் முடிஞ்ச அளவுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நம்ம அடுத்தது அப்டேட்லாம் பண்ண போகிறோம், காலேஜ் அப்டேட்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் இந்த சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா படிக்கிறதுன்றது சில பேருக்கு கனவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து அவசரப்பட்டு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்முடைய ஸ்கூல் லைஃப், இதோட வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த கான்செப்ட் மைண்ட் செட்டை தூக்கி போட்டிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நிறைய இருக்குது. மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.